டிலக்ஷன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் மாணவன் டிலக்ஷனுக்கு. அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் நிறுவனருக்கு எதிராக பணிப்பாளர் சத்தியமூர்த்தி முறைப்பாடு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமுல்படுத்தப்படக்கூடாது, வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம். இலங்கையில் வீட்டு காவல் சட்டத்தை அறிமுகம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம். வெள்ளைக்கொடியோடு சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் மகிந்த இட்ட கட்டளை, நாமல் அறிந்த கதைகள். தமிழ் தலைவர்கள் பிரித்தானிய தூதரகத்தின் மூடிய அறைக்குள் நடத்திய சந்திப்பு, கூறப்பட்ட ரகசியம் அம்பலம். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வரலாற்றில் மாணவி படைத்துள்ள சாதனை. நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாவது குறித்து மைத்திரியின் அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் இருந்தபோது நிகழாத மிகப்பெரிய மாற்றம் தற்போது வடக்கில் தலைகீழாக மாறிய நிலைமை. நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக முறைப்பாடு. திருகோணமலை பற்றிக்கோட்டை கடற்கரை பகுதியில் சட்டவிரோத சிற்றுண்டிச்சாலை அகற்றம், அனுமதிக்கு ஏற்ப புதிய பணிகள் ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழாவில் ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவருக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் அமரர் சகாதேவன் நிலக்ஷன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் இம்முறை ஊடக கற்கைகள் துறை மாணவர் வோல்டர் இருதராஜன் டிலக்சனுக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நேற்று தினம் ஆரம்பமாகி இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழா எதிர்வருகின்ற 22ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இதன் 2ஆம் நாளான இன்றைய தின அமர்வின் பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவன் நிலக்ஷனுக்கு இந்த மதிப்பார்ந்த தங்கப்பதக்கம் வழங்கப்பட உள்ளது. அமரர் நிலக்ஷனும் நிலாநிதியமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக வளாகங்கள் பயிற்சி மையத்தில் ஊடக மாணவனாக கல்வி பயின்று ஊடகவியலாளராக பணியாற்றி வந்தவர் சகாதேவன் நிலக்ஷன். இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணியளவில் அமுலில் இருந்த ராணுவ ஊரடங்கு வேளையில் அவரது வீட்டில் வைத்து பெற்றோர் முன்னிலையிலேயே ஆயுததாரிகளால் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். அன்னாரின் ஞாபகார்த்தமாக அவரது பாடசாலை நண்பர்களான யாழ் இந்து கல்லூரியின் 2004ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களினால் நிலா நிதியம் உருவாக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவருக்கு தங்கப்பதக்கம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்நிதியத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலக்ஷனின் 10வது ஆண்டு நினைவேந்தலின் போது இந்நிதியத்தின் அங்குரார்ப்பண சான்றிதழ் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியிடம் கையளிக்கப்பட்டு அதற்கான நிதியும் பல்கலைக்கழகத்திடம் கையளிக்கப்பட்டது. இதற்கு அமைவாக கடந்த 7 ஆண்டுகளாக இத்தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த வருடமும் கூட மன்னார் விடத்தல் தீவைச் சேர்ந்த செல்வி கிரிஜா அருள் பிரகாஷும் இந்த பதக்கத்தினை பெற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இம்முறை தங்கப்பதக்கத்தினை பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்ற டிலக்ஷன் அவர்களினுடைய மனப்பதிவாக தன்னுடைய கண்முன்னே தந்தையை பறிகொடுத்த பேரதிர்ச்சியில் இருந்து மீண்டு இன்று பல்கலைக்கழக மட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மாணவன் வால்டர் இருதயராஜன் டிலக்ஷன் தனது கடந்து வந்த பாதை குறித்து உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொண்டார். நான் வால்டர் இருதயராஜன் டிலக்ஷன். எனது சொந்த இடம் யாழ்ப்பாணம் மாற்றின் வீதி. சிறுவயதிலிருந்தே திரைப்படங்கள் மீது எனக்கு அதீத ஆர்வம் இருந்தது. பாடசாலையில் படிக்கும் காலத்தில் வகுப்பறையில் எனக்கு பிடித்த கதாபாத்திரங்களைப் போல நடித்து ஆசிரியர்களிடம் அடிவாங்கிய அனுபவங்களும் ஏராளம். எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு காலப்பகுதியும் எனக்கு அதிர்ச்சியையும் அதிசயங்களையும் அள்ளி தந்திருக்கின்றன. என்னுடைய 8 வயதில் என் வீட்டின் அருகிலேயே எனது தந்தை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் என் வாழ்வில் என்றும் நீங்காத அதிர்ச்சியாகவே பதிந்துள்ளது. தந்தையை இழந்த காலத்தின் நீட்சி என் வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்று தந்த குரூரமான காலம் என்றே சொல்லலாம். வாழ்க்கை பற்றிய புரிதல் சிறிதும் இல்லாதவரை என் பயணம் தொடர்ந்தது. ஆனாலும் எனது மனதின் அடியாழத்தில் திரைப்படங்கள் மீதான தீராத காதல் ஒன்று இருந்து கொண்டே இருந்தது. நான் முன்னர் சொன்னதை போலதான் அதிர்ச்சியும் அதிசயமும் நிறைந்த என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவில் முதல் தடவையில் ஒரே பாடத்தில் மட்டுமே சித்தியடைந்த நான் 2ஆம் தடவை கலைப்பிரிவை தேர்ந்தெடுத்து பயின்ற போது எனக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகமே என்னுடைய முதல் தேர்வாக அமைந்தது. அங்கு ஊடக கற்கைகள் துறையில் திரைப்பட உருவாக்கம் தொடர்பான கற்கை இருப்பதை அறிந்த வேளை எந்தவித தாமதமும் இன்றி அச்சிறப்பு பிரிவில் பயின்றியாக வேண்டும் என்ற அவா என்னுள் வேரூன்றியது. நினைத்தபடியே 1ஆம் வருட முடிவில் ஊடக கற்கைகளை சிறப்பு கற்கையாக பயிலும் வாய்ப்பு பெற்றேன். அது என் வாழ்வில் நிகழ்ந்த இன்னும் ஒரு அதிசயமே. ஊடக கற்கைகள் துறையில் இருந்த பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம், துறை தலைவர் மற்றும் விரிவுரையாளர் பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்தரன், விரிவுரையாளர் அனுதர்ஷி கபிலன் மற்றும் விரிவுரையாளர் ஜூட் தினேஷ் கொடுதோர் ஆகியோர் பேராளுமைகளாக நின்று அனைத்து மாணவர்களுடனும் சேர்ந்து எனக்கும் வழிகாட்டினார்கள்.
அவர்கள் காட்டிய வழியினூடாக பயணித்த எனக்கு திரைப்பட உருவாக்கம் மட்டுமல்லாது ஊடக கற்கைகள் மீதான முழுமையான காதலும் உண்டானது. எனது இளங்கலைமானி கற்கை காலத்தில் எந்தவித சோர்வுமின்றி முழுமையாக என்னை அர்ப்பணித்து கல்வி பயின்றேன். அதுவே சகாதேவன் நிலக்ஷன் ஞாபகார்த்த விருது என்ற இந்த பேரதிசயத்தையும் என் வாழ்க்கையில் இணைத்திருக்கின்றது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். நான் கல்வி கற்று மேம்பட்ட நிலையை நோக்கி செல்ல உதவிய எனது அம்மா, சகோதரர்கள், விரிவுரையாளர்கள், நண்பர்கள் மற்றும் நலன்பிரிவுகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த மதிப்பார்ந்த விருதை எனக்கு வழங்கிய நிலாநிதியம் குழுமத்துக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இன்னும் பல அதிசயங்களை தேடி பயணிக்கின்றேன் என்கின்றவாறாக டிலக்ஷன் தெரிவித்திருக்கின்றார். அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் நிறுவனருக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை விநியோகிக்கப்பட்ட தினசரி பத்திரிகைகளுக்குள் அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் பெயரில் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரங்களும் இணைத்து விநியோகிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு யாழ் நகர பகுதியில் இத்துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. குறித்த துண்டு பிரசுரத்தில் கூறப்பட்டுள்ள கருத்தொன்று தனது நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் அமல்படுத்தப்படக்கூடாது எனவும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தவிசாளரால் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களுக்கு எதிராக பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டவிரைவில் அமலாக்கம் செய்யக்கூடாது என பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையை முன்வைத்து முன்வைக்கப்பட்டதுண்டு. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவிரைவில் அமலாக்கம் செய்யக்கூடாது என்பதனையும் தற்போது நடைமுறையில் காணப்படும் பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதையும் சபை ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்படும் என கேட்டதுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனையோர் எல்லோருமே அந்த சட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை அங்கீகரித்து என்றே இருந்தார். குறித்த விடயம் அமலாக்கம் செய்தல் நீக்குதல் என்பது உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் இது எங்களுடைய பாராளுமன்றத்தின் தொடர்பு என்பதை நாங்கள் அறிவோம். ஆனாலும் எங்களுடைய எதிர்ப்பினையும் எங்களுடைய மக்களுடைய எதிர்ப்பினையும் எங்களுடைய பிரதேச சபையும் தெரிவிக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ஒழிப்போம் என்ற வாக்குறுதியினை, அதாவது இந்த அரசாங்கம் அந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது பயங்கரவாத சட்டத்தினை முற்றாக ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கி அதன் மூலம் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயரில் நடைமுறையில் காணப்படும் பயங்கரவாத சட்டத்தை விட மிக மோசமான ஒரு பயங்கரவாத சட்ட விரைவினை முன்வைத்துள்ளது. குறித்த சட்டம் மூலம் சர்வதேச சட்டங்களுக்கு முழுமையாக இணங்கவில்லை. இதனால்தான் சர்வதேச நாடுகள் இந்த சட்டத்தை நீக்குமாறும் புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கும் தடை செய்ய வேண்டும் எனவும் கூறி வருகின்றன. மாற்றம் அமைக்க வேண்டும். அந்த சர்வதேச சட்டத்தில் முரணாக காணப்படுவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விசேட அறிக்கையாளரும் கவலை வெளியிட்டிருக்காங்க. பத்திரிகைகளையும் ஊடகங்கள் ஊடாக அந்த இந்த நிலையை குறித்த சட்ட விரைவாக ஆலோசனை பொதுமக்கள் 2ஆம் தேதிக்கு முன்னம் சமர்ப்பிக்கலாம் என்ற தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கரசன நாணயக்கார கூறினார். இந்த அடிப்படையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இச்சபை மக்களுக்கு இடர் ஏற்படுகின்ற விடயங்கள் கொண்டு வரப்படும் முன்பு அதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்ப வேண்டிய மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக நாம் இருக்க வேண்டியதும் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் நமக்கே உரித்தான கடமையாகும். அப்பயங்கரவாதத்தில் இந்த அரசை பாதுகாக்கும் சட்ட விரைவில் அமலாக்கம் செய்யக்கூடாது என்பதை இச்சபை ஏகமனதாக தீர்மானிக்கப்படும் என கூறப்பட்டதுக்கு இணங்க இன்றைக்கு எங்களுடைய ஏனைய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்த போதும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அது தங்களுடைய எதிர்ப்பினையும் நாங்கள் ஆதரவில்லை அத்துறை சட்டவிரைவினை அமல்படுத்தக்கூடாது என்று எழுகின்ற எதிர்ப்பலைகளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு குறித்த புதிய சட்டமன்றத்தை கைவிட்டு பழைய பயங்கரவாத சட்டத்தினை அப்படியே தொடர்ந்து சொல்லக்கூடிய கவட நாடகம் இந்த அரசிடம் காணப்படுது. இந்த கவட நாடகம் கூட கடந்த காலங்களில் இந்த பயங்கரவாத சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்கள் அல்ல சிங்கள கட்சி என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி, அதாவது அப்போது இந்த ஜேவிபி அரசும் இந்த சட்டத்தினால் கூடுதலாக பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆட்சி வீடம் ஏறியவுடன் அவர்களும் தமிழ் மக்களுடைய குரலை நசுக்கிற சட்டமாகவே தான் இந்த பயங்கரவாத சட்டத்தை எதிர்நோக்கிறார். அதை விடுத்து தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்களவரையும் குறிப்பாக பதவியில் இருக்கும் ஜேவிபி அரசாங்கத்தின் அன்றைய காலங்களில் பல கொடுமைகளை புரிந்துள்ள பயங்கரவாத சட்டத்தை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் சபை ஏகமனதாக தீர்மானிக்கப்பட கேட்டதற்கு நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் தவிர்த்து ஏனையவர்கள் இந்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த நீக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து இன்றைய தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கு. ஹம்பாந்தோட்டையில் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட 3 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்கள் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் முடக்கியுள்ளனர்.
போதைப்பொருள் கடத்தல் மூலம் சொத்துக்கள் பெற்றதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. வலஸ்முல்ல கடிகமுவ பகுதியில் உள்ள 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள 3 மாடி வீடு கொண்டு 14.1 பர்ஜ் காணியை பணமோசடி தடுப்பு சட்டத்திற்கமைய முடக்கப்பட்டுள்ளது. கடந்த 19ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வீட்டுக்காவல் சட்டத்தை அறிமுகம் செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் சிறைகளில் நிலவி வரும் நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கு பதிலாக வீட்டுக் காவலில் வைக்க அனுமதிக்கும் புதிய சட்ட மசோதாவை தயாரித்து வருகிறது என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு தெரிவித்துள்ளார். நாட்டின் சிறைகள் சுமார் 10,500 கைதிகளை மட்டுமே தடுத்து வைக்கும் வகையில் கட்டப்பட்டிருந்தாலும் தற்போது அவற்றில் சுமார் 39,000 பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதில் முக்கிய பிரச்சினை குற்றம் நிரூபிக்கப்பட விளக்கமறியலில் உள்ள கைதிகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதுதான் என்றும் சுட்டிக்காட்டினர். தற்போது சுமார் 28,000 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதில் சுமார் 20,000 பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த புதிய சட்டம் நீதியரசர் ஜசந்த கோதாகோடு அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தயாரிக்கப்பட்டதாகவும் பொருத்தமான வழக்குகளில் சந்தேக நபர்களை சிறையில் அடைக்காமல் வீட்டுக் காவலில் வைக்க நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் சிறைகளில் காணப்படும் நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளின் தண்டனையை மறுபரிசீலனை செய்ய அல்லது குறைக்க தற்போது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைமை இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது தொடர்பாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளியிட்ட கருத்துக்கள் புதியவை அல்ல எனவும் ராஜபக்சக்கள் கொலையாளிகள் அல்ல என்பதை அவரே தற்போது நிரூபித்துள்ளார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் இன்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முன்னதாக ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்த முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்கள் சரணடைவது குறித்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் பேச்சு நடத்தினார்கள் என குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பிடம் சரணடைய விரும்பினர். ஆனால் ராஜபக்ஷக்கள் அவர்கள் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என வலியுறுத்தினர். அந்த திட்டம் தோல்வியடைந்ததாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இன்று வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் பொன்சேகா தெரிவித்திருந்தார். பொன்சேகாவின் இந்த கூற்று தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பகிரங்கமாகவே கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே பொன்சேகா கூறுவது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை மஹிந்த ராஜபக்ஷ கொலை செய்ய சொன்னார் என்று முன்னர் கூறிய பொன்சேகா இப்போது அதற்கு முரணான கருத்தை வெளியிடுகின்றார். இது எப்படி இருந்தாலும் ராஜபக்ஷக்கள் கொலையாளிகள் அல்ல என்பதையும் அவர்கள் போரை அமைதியான முறையில் முடிக்கவே முயற்சித்தார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தியமைக்காக பொன்சேகாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் போரை முடிக்கவே மஹிந்த ராஜபக்ஷ விரும்பினார். தமிழ் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் போர் தொடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரித்தானிய துணை பிரதமருடன் தமிழ் தலைமைகள் நடாத்திய கலந்துரையாடலின் போது புதிய அரசியலமைப்பு தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறிய கருத்து சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இன நல்லிணக்கம் மற்றும் நீதியை நிலைநாட்டும் விடயங்களில் தமிழர்களுடன் பிரித்தானியா எப்போதும் துணை நிற்கும் என பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லாம்லி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பின் பொழுது கூறியிருந்தார். இந்நிலையில் குறித்த கலந்துரையாடலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டிய விடயம் தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுமா என்ற கேள்வி பிரித்தானிய துணை பிரதமர் சார்பில் விவரிக்கப்பட்ட போது இந்த அரசு புதிய அரசியல் அமைப்பை கொண்டுவர மாட்டாது என கஜேந்திரகுமார் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் மூடிய அறையில் நடைபெற்ற சந்திப்பில் தற்போதைய அரசு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர மாட்டாது என கஜேந்திரகுமார் கூறியதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பட வரலாற்றில் ஒரே நேரத்தில் அதிக தங்கப் பதக்கங்களை பெற்று மாணவியொருவர் சாதனை படைத்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ பீடத்தை சேர்ந்த செல்வி அபிராமி நெற்குணம் என்ற மாணவியே மருத்துவ கற்கையின் போது பல்வேறு துறைகளிலும் தனது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி 8 தங்கப் பதக்கங்களை பெற்றுக் கொண்டார். இவர் மருத்துவ படிப்பின் அனைத்து கட்டங்களிலும் முதலிடம், சத்திர சிகிச்சை, மகப்பேற்றியல் மற்றும் குழந்தை மருத்துவம் உட்பட பல்வேறு துறைகளில் விசேட சித்தி மற்றும் மருத்துவ பீடத்தின் சிறந்த மாணவி விருது ஆகிய பதக்கங்களை பெற்றுக் கொண்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட வரலாற்றில் ஒரே நேரத்தில் அதிக தங்கப் பதக்கங்களை வென்ற மாணவி என்ற பெருமையை மருத்துவ பட்டதாரி அபிராமி நற்குணம் பெற்றுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரம்சிங்க குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாக முடியாது என தெரிவித்துள்ளார்.
சுகவீனம் காரணமாக முன்னிலையாக்க முடியாது என பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவர்கள் அவரை வீட்டிலேயே சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியதாகவும் வாக்குமூலத்தை வீட்டிலேயே பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட பயணத்துக்காக 1.66 பில்லியன் ரூபாய்க்கு மேல் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்போவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அண்மையில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் இருந்த காலத்தில் வடக்கில் போதைப்பொருள் பாவனை மற்றும் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருந்ததில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாவதால் குடும்பமே இல்லாமல் போகின்றது. இவ்வாறான நிலைமையில் இதற்காக உரிய சட்டங்கள் அவசியம். இதனால் இந்த சட்டமூலத்தின் நோக்கம் மிகவும் வரவேற்கத்தக்கது. கடந்த காலங்களில் நாட்டில் பல்வேறு கொலைகள் நடந்துள்ளன. இதில் அதிகமானவை போதைப்பொருளுடன் தொடர்புடையதாகவே இருக்கின்றது. இது தொடர்பில் அதிகபட்ச தண்டனையை வழங்கி இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களின் கருத்தாக உள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை குன்ற வைப்பது போதைப்பொருள் விநியோகமும் போதைப்பொருள் பாவனையுமே பிரதான பங்கு வகிக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கை எடுத்துக்கொண்டால் பிரபாகரன் இருந்த காலத்தில் அங்கு போதைப் பொருள் பாவனையோ பாலியல் ரீதியான குற்ற செயல்களோ இருந்ததே இல்லை. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக காணப்படுகின்றது. சட்டம் ஒழுங்கு முறையாக செயற்படாமையால் போதைப் பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளது. மலையகத்திலும் இப்போது அவ்வாறான நிலைமையே உள்ளது. எவ்வாறாயினும் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இது பாராட்டத்தக்க விடயம். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பின்னரே தினமும் எங்கேயாவது கொலை நடக்கும் நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான கொலை சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனைகளை இந்த கொலைகளுக்கு காரணம். இதனால் இதனை கட்டுப்படுத்த முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம். போதைப் பொருள் பாவனை மற்றும் பாதாள குலக்கள் தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது. இதனால் முழு நாடும் இன்று அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது என்றும் கூறினார். நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் காவல் நிலையத்தில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பகுதியில் தனியார் ஒருவரால் மேற்கொள்ளப்படும் விளம்பர சேவையினை முன்னறிவித்தல் என்று நிறுத்தியமை தொடர்பில் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் தனியார் ஒருவரால் பல வருடங்களாக நடத்தப்பட்டு வருகின்ற விளம்பர ஒலிபரப்பு சேவையினை அரசியல் பழிவாங்கல் காரணமாக முன்னறிவித்தல் இன்றி உடனடியாக மூடும்படி சபை தீர்மானம் எடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இதை அறிந்து நிறுவன உரிமையாளர் கோப்பாய் காவல் நிலையத்தில் இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பிரட்ரிக் கோட்டை டச்பே கடற்கரையோரமாக இயங்கி வந்த சிற்றுண்டி சாலையின் சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு தற்காலிக அனுமதிக்கு ஏற்றவாறு கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பிரிட்ரிக் கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ் விகாரையின் வளாகத்துக்குள் அனுமதி பெறாது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த உணவக கட்டடம் புதன்கிழமை இரவு முதல் அகற்றப்பட்டு அப்பகுதியில் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கு ஏற்ற வகையில் குறித்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ் விகாரையினுடைய விகாராதிபதியின் கோரிக்கைக்கு அமைவாக 127 சதுர அடியில் தற்காலிக கடை ஒன்றை அமைப்பதற்கு மட்டுமே கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி வழங்கியிருந்தது. இருப்பினும் குறித்த அனுமதியை பயன்படுத்தி 405 சதுர அடி பரப்பளவு கொண்ட நிரந்தர கட்டடம் மற்றும் 3 கூடுதல் குடிசைகள் நிரந்தர வேலி ஆகியவை அனுமதி பெறாது அமைக்கப்பட்டிருந்தன. இவற்றை அகற்றுமாறு குறித்த திணைக்களத்தினால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வந்ததுடன் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையையும் கடந்த வருடம் நவம்பர் 4ஆம் தேதி மேற்கொண்டிருந்த நிலையில் குறித்த விகாராதிபதி துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு சென்று அவர்கள் ஊடாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திடம் ஒரு வார கால அவகாசம் கேட்டதுடன் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த 3 கூடுதல் குடிசைகளை அகற்றியிருந்தார்கள். இதன் பின்னர் 19/11/2025 அன்று குறித்த சட்டவிரோத கட்டடம் அகற்ற திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் நவம்பர் மாதம் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் விகாரைக்கான கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டு புத்தர் சிலை வைத்து குறித்த விடயம் சர்ச்சையாகி இருந்ததுடன் குறித்த விடயம் திசை மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த சட்டவிரோத சிற்றுண்டிச்சாலை தொடர்பில் அன்றைய திருகோணமலை நகர சபையால் திருகோணமலை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கொழும்பு நீதிமன்றில் விகாராதிபதியால் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அங்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு வெள்ளிக்கிழமை கொழும்பு நீதிமன்றத்தில் இருந்த நிலையிலேயே குறித்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட்டு தற்காலிக அனுமதிக்கு ஏற்றவாறான கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.